எப்படி இருக்கு அந்த வியூ? வேறு இல்லை இந்த வீட்டுக்கு முன்னுக்கு பாருங்க. அப்போ என்ன மாதிரி இருக்குது இந்த வீடு? ஃபுல்லாகவே பீட்ரூட் தோட்டம். இலைப்பாடுறதுக்காண்டி கொட்டில் எல்லாமே போட்டுக்கிட்டாங்க. முந்தி பானை சட்டிகள் மண் பானை சட்டிகள்ல சமைச்சு சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஒன்றும் இல்லை, கேன்சர் இல்லை. 400 படி 20 லட்சத்துக்கு வருது தானே. இந்த கிடுகு பின்னி கிழுவந்தடி கதியால் போட்டு அந்த வேலைகள்லாம் வர மசீத ஆள் தெரியாது. ஏன்டா உங்களுக்கு படுத்துட்டேன் வேண்டாம். உண்மையிலே அந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த வாய்க்கால் தண்ணி காலை வைக்க அவ்வளோத்துக்கு இதமாக இருக்குது. சுவிஸில் இருந்து 8 வருஷம் வந்து ஒரு நரக வேதனையை தான் பட்டேன் நான். தோட்டத்தோடு சேர்ந்து மாதிரி எங்களோட வீடுகள் இது என்னமே ஒரு சொர்க்க வாழ்க்கை தான். எப்படி இருந்தது எப்படி வந்துட்டு என்ன வந்து தண்ணி இருக்குது புளிச்ச விளையாடுவான் வந்து ஆக்காண்ட சைஸில் பாருங்க. இப்போ என்ன யோசிக்கிறீங்க? இப்போ தோட படித்த மாதிரி படிச்சிருக்கலாம். ஏன் இதை குழம்பு அந்த வருஷம் தான். உண்மையிலேயே படிக்கிற பிள்ளைகளை பார்த்துக்கொண்டீங்க யோசிங்க. இப்போ படிப்பை தவிர மிச்சம் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். அதிக லாபம் தரக்கூடிய பயிரெண்டாது போயிடலாம். அவ சொல்ல மாட்டீங்க நீங்களா பேண்டைக்கு? இன்றைக்கு போக மாட்டேன் நீங்கள் சொல்லாட்டி போனி பந்துள்ள யாரெல்லாம் இருக்கிற ஆத்திரங்களாம் எறிகிறது ஆக்களுக்கு. தொய்யில் சமைக்கிறோம். முந்தி கீரியல் சமைக்கிறேன். தொய்யில் படிப்பில் எல்லா வேலையும் கம்ப்யூட்டர் ஆக்கணும். ஓ நீ கேமரா கொண்டாங்கள போறியோ இல்லாட்டி அடிக்க கொண்டு வாங்குறா? உழைச்சாத்தான் சாப்பாடுங்கள். உறவுகளை வணக்கம். நான் உங்கள் ஷங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் புன்னாலை கட்டுவான் வடக்கு ஈவினை என்ற இடத்துல நிற்கிறோம். என்னத்துக்கானு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நிறைய தோட்டங்கள் பார்க்க போகிறோம். பின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாலும் தெரியும் பாருங்க, வாழை தோட்டங்கள் இருக்குது, அங்கால பார்த்தீங்கன்னா புகையிலை தோட்டங்கள் இருக்குது, அதில் மிளகாய், அப்படி பலதரப்பட்ட தோட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்த அப்படியே உங்களுக்கு சுற்றியும் காட்டிக்கொண்டு அப்படியே என்ன வகையான தோட்டங்கள் இருக்குது, இது என்ன மாதிரி பயிரிடணும், என்ன மாதிரி பராமரிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப்படும். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்களில் போயிடலாம். உங்களோட பெயர்? செல்வரத்னம் மோகன்குமார். ஓகே, எவ்வளோ காலம் தோட்டம் செய்கிறீங்க? அங்கே கனகாலம் செய்து இந்த பிள்ளைகள் எல்லாம் கொழும்பில் அப்போ உழைக்கணும். இப்போ என்ன வேண்டாம் அப்படின்னு அப்போ நீங்கள் பொழுதுபோக்குக்கு கரெக்ட். ஓகே இங்கே மிளகா கண்டிருக்கேன். மிளகா தோட்டம் இது ஃபுல்லாக பாருங்க, அப்படி அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. உண்மையாக அந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு முதலாக விஷயம் அவ்வளவும் பச்சை பசரண்டு அப்படி இயற்கையோட முழுக்க தோட்டங்கள். நான் வாழைத்தோட்டம், என்ன புகையிலை தோட்டம், மிளகா தோட்டம், அது இதுன்னு சொல்லி முழுக்க தோட்டங்கள். நான் செம்பாட்டு மண், அதோட இந்த மண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதுக்கு எல்லா பயிரும் வேறு வேணே. உங்களோட ஊரில் என்ன சிறப்பு? தோட்டம் தான், இங்கே தோட்டம் தானே. ஓகே, மிளகா கடைலாம் இப்போ இந்த சீசனா? ஓகே, இப்போ என்ன விலை போகுது கிலோ? முதல் இங்கே அண்டைக்கு வாங்கினாங்க 300 படி விட்டு. 300 கிலோ. இதுக்கு வந்து எத்தனை ஆண்டு இருக்குது? இது அவங்க ஒரு கிலோ. அவங்க மட்டும் போகுது அப்படி அவங்கள பாருங்க. அவங்க மட்டும் அப்படி மிளகா கண்டுகள்லாம் பாதை இருக்காங்க இதில். ஓகே ஓகே, பாதை விட்டு அப்படி போய்க்கவங்களை காடி கொண்டு போகிறோம் பாருங்க. அது எத்தனை ஆண்டு இருக்குது இதுக்குள்ள கிட்டத்தட்ட? இதில் 2000 கண்டு. 2000 கண்டு என்ன? இப்போ ஒட்டு மரத்தில் வந்து எத்தனை கிலோ அறுவடை செய்யலாம்? இப்போ நாங்கள் நட்டதுக்கு ஒரு 5-6 தரம் வாங்கி போட்டோம் ஒரு மரத்துலேருந்து. இப்போ ஒரு நடுறீங்கானு, இப்போ நட்டிங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருஷம் நிற்கும், எவ்வளோ காலம் நிற்கும் இல்லாட்டி? நோய் பிடிக்காதீங்க. இது போன மேரிக்கா பீட்ரூட்டோட நட்டாங்க, பீட்ரூட் விட்டு போட்டோம். பீட்ரூட்டுக்கு பிறகு இப்போ மிளகா கண்டா? பீட்ரூட்டு இதுக்கு பிடிங்கினாங்க. அப்படிங்கிற மிளகா போட்டுருங்கண்ணே. இது மாதிரி மட்டும் நிற்குமா? நிற்கும். ஓகே ஓகே சரி. இப்போ நாங்கள் அடுத்தது அங்கால புகையிலை தோட்டம் இருக்குது. வேறு என்ன இருக்குது? பீட்ரூட்டா? பீட்ரூட் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே நடந்து போய்க்கு ஒரு தனி ஃபீல் ஒன்று வருது. தோட்டத்துக்கு நடுவாக நடந்து போகிறோம், பாதை இருக்குது ஃபுல்லாக மிளகா எல்லாம் பாருங்க. முன்னே பார்த்தீங்கன்னா இங்கால பீட்ரூட் இருக்குண்ணே. பீட்ரூட் தோட்டம் இங்கால பீட்ரூட் நேற்று ரச்சனாங்க. நேற்று தான் ரச்சனைங்கண்ணே. உண்மையாக தோட்டத்துக்கு வந்து பார்க்கக்கு இந்த தண்ணி பார்க்க இன்னும் சந்தோஷமாக இருக்கு. வேணா இந்த பாருங்க, இந்த ஃபுல்லாகவே பீட்ரூட் தோட்டம். அங்கால வாழை தெரியுது பாருங்க, வாழை புகையிலை எல்லாமே. ஓகே, அப்படி அடுத்து எங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கால பீட்ரூட்டுண்ணே. பார்க்க இருந்தால் தண்டுகளை பாருங்க அப்படி தெரியுது. பீட்ரூட் எல்லா சீசனும் வைக்கலாமா? வைக்கலாம். முதல் நட்டு நாங்கள் மேரிக்கு கரெக்டாக தான் நட்டுருக்கீங்கண்ணே. ஓகே ஓகே. கூட இந்த இடத்துல என்னென்ன பயிர் நடுற நீங்கள்? பீட்ரூட், மிளாண்டு எல்லாம் வேறு கரெக்ட் நடுறீங்களா? கரெக்டு போடுற குறை ஒக்கைக்கு பல பயிர். மழை காலம் மேரியில் போடுற வச்சில்ல வேறு எல்லாமே.
இப்போ அதிக லாபம் தாரன்னு சொன்னால் என்ன பயிர் தரும் அதிக லாபம்? அதெல்லாம் இப்போ புயலை கண்டு தான் புயலை கண்டு அதான் கனவே சொல்ல விஷயம் புயலை கண்டு தானே என்ன புயலை வந்து அதிக லாபம் தரக்கூடியது தானே. இப்போ முதலாவது விஷயம் இப்போ புயலை கண்டு நடுறீங்கானே நட்டா எவ்வளோ காலத்தில் இல்லை வெட்டுவீங்களா? 3 மாதம் 3 மாதமா ஆமாண்ணே. ஓகே அதுக்கு பிறகு இப்போ இல்லை நீங்கள் வெட்டி இந்த மதுரெல்லாம் காய போடுறதானே. காய போட்ட அப்புறம் இந்த நொட்டுங்கிற மாதிரி கிடக்கும் இல்லை அது என்ன இப்போ பதப்படுத்துறது அது? அது குடியில் வச்சிருக்கேன். பூவா போடுறது. அது பனி அது வெயிலுக்கு தான் அப்படி இருக்கும். மெல்படியாக பனி தண்ணியோட எடுத்தால் எல்லாம் இருக்கும். எல்லாம் லேசாக வந்துடும். அது அப்புறம் இந்த ஒரு கடைக்கு போயில நான் தான் பொறுக்கி கச்சாச்சு விற்க போகிறேன். நாளைய முடிய தான் பொறுப்பேன். இப்போ கை வச்சா மாதிரி பாக்கி பாருங்க வண்டி பாருங்க. ஓகே வாங்க பார்ப்போம். புயலை வந்து இப்போ நீங்கள் யாரை கொடுக்க நீங்கள்? அது ஒவ்வொரு வியாபாரி வடமராட்சி வியாபாரி கோண்டாவில் எங்கடா வடமராட்சி வியாபாரி தான் படிக்கிறேன். ஓகே ஓகே. கோண்டாவிலும் வடமராட்சியும் தான் கூட வியாபாரி. ஃபேமஸ் ஆங்க என்ன புங்குழுதி வியாபாரி. இது வட்டி போட்டு கழுவி நல்ல கோயிலே விட்டுட்டு போட்டாங்க. இனி நான் அவையில வந்து வெட்டி வேணும் நீங்கள் வெட்டுற இல்லை? இல்லை இல்லை அவையில தான் வெட்டி அவே சம்பளத்துக்கு வெட்டி வெட்டி வேணும் அவையில பார்த்து வெட்டி வேணும் அப்படியா? அவே ஆக்களை வச்சு வெட்டுறேன். ஓகே ஓகே. இந்த வாங்க வெட்டின அப்புறம் இந்த இதில் எல்லாம் இருக்குண்ணே. அது கட்டு இப்போ இலைக்கா என்ன பெருமதி இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு மரத்தின் பெருமதியாக வண்டி வேணுமா இல்லாட்டி இல்லையா வண்டி வேணுமா? மரத்தின் கண்டு கடாக்க போகிற மாதிரி. இப்போ ஒரு கண்டு 500 400 படி போகுது நல்ல கண்டு. நல்ல கண்டுன்னு சொன்னால் 500 400 வரும். அது இல்லை இந்த சைஸை பொறுத்து அப்படியா? ஓகே ஓகே. இதெல்லாம் வட்டி கொடுத்தாச்சேண்ணே. பாருங்க அந்த செம்பாட்டு மண்ணை நேற்று தான் உழுது தானே. அப்போ அடுத்து என்ன போட போகிறீங்க அதுக்குள்ள? இனி போய் கொண்டு இல்லை நீ நீ என்ன பிளானோ அவன் பிளானா? சரி இப்போ நாங்கள் அடுத்த மிளகா தோட்டத்துக்கு தான் நிற்கிறோம். அங்கே வந்து புகையிலை தோட்டம் அங்கே பார்த்தீங்க சொன்னால் தெரியும். அக்காக்கள்லாம் மிளகா அப்படியும் கொண்டிருக்கேன். என்ன வணக்கம். ஓகே எவ்வளோ ஆழம் இந்த தொழில் செய்தீங்க? 15 வயசுலேயே செய்கிறோம். 15 வயசுலேயே? ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிடுங்குவீங்க? சில நேரம் 2 சாக்கு மாயும். 2 சாக்கு அது வந்து ஒரு வேக்கு மாதிரி 2 வேக்கு. இது வந்து இப்போ நீங்கள் பிடுங்குறது இப்போ பிடுங்குறதுக்கு சம்பளமா இல்லாட்டி 4 சம்பளம் அப்படியா? 4 சம்பளம். 4 சம்பளம் தான். இப்போ குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா? இல்லை உழைச்சா தான் சாப்பாடுங்களுக்கு. அது சரி உண்மைதான். இப்போ நிறைய பேர் உண்மையில ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லிக்கொண்டு அப்படியே இருப்பினேன். ஒரு தொழிலுக்கு போக மாட்டினேன். கஷ்டம் காசு இது தங்களை தேடி வரணும் மாதிரி நினைப்பினேன். ஆனால் பாருங்கள் எல்லோரும் உழைச்சி தான் வாழினேன் வேணா. ஓகே இப்போ நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்து நீங்கள் வேறு வெங்காயம் நடுவோம் எல்லாம் செய்வோம். எல்லாம் செய்வீங்க? எல்லாம் நடுவோம். எல்லாம் நடுவீங்க? வெண்டைக்கு மிளகா ஆயிரீங்களா இப்போ? ஓகே ஓகே எல்லாம் சேர்ந்து வந்தீங்களா இப்போ? ஓகேங்க. அங்கே முழுசினோம் அடுத்த என்னோட வந்துடுவான வண்டி ஃபோனை கொண்டு வந்து எல்லாரும் முழுசி கனவே கீழே படுத்துட்டேன். அங்கே பின்னுக்கு முன்னுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஆக்கள் நிற்கணுமே இவெல்லாம் ஆக்கள் நிற்காங்க எல்லாம் அதுக்கு அசையுது மேடம் அசைது ஆள் தெரியாது. ஏன்டா உங்களுக்கு படுத்துட்டேன் எல்லாரும் மகள் ஃபோனாக காணும் இந்த இடத்த விட்டுட்ட மாதிரி தானே அப்படி தான் யோசிச்சுருங்க. வரைக்க யாரை வாராங்க ஃபோனை தூக்கி கொண்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படி தான் மைண்டுக்கு யோசிச்சுருங்க. ஓவா ஓகே ஓகே. அப்போ என்ன மாதிரி வாழ்க்கையெல்லாம் போகுது உங்களுக்கு? ஒரு மாதிரி போதே நான் சோகமாக சொல்கிறீங்க. இந்த இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுமாங்க எல்லாமே ஆஞ்சி போட்டிருக்கணும். இப்படி 2 பேக் ஆவீங்க ஒரு நாளைக்கு? ஓகே ஓகே. இந்த வெயில் உண்மையிலேயே எனக்கு பின்னேற நேரம் கொஞ்சம் பரவாயில்லை. வெயில் மத்தியானம் என்ன செய்கிறீங்க? அதான் இந்த சீசன் சரியான வெயில் என்ன தாங்கல அது அதுக்கு வந்து ஆஞ்சி கொண்டிருக்கணும். அது சரிதான். அப்போ நீங்கள் படிக்காம விட்டு நீங்கள் இப்போ திருப்பி என்ன கேட்குறீங்களா? நீயும் படிக்காம எடுக்கிறான்னு இல்லை கேட்குறேன். அந்த காலத்தில் இல்லை உங்களோட வாழ்க்கை எல்லாம் வித்தியாசம் தானே. வேணும் அந்த காலத்தில் அப்படி படிக்காம அப்படி விட்டு நீங்கள் கழிச்சப்பட்டு தான் விட்டு நாங்கள் படிப்பு வேணாமன். கஷ்டமாக இருக்கா படிப்பு? இப்போ என்ன யோசிக்கிறீங்க? இப்போ படித்த மாதிரி படிச்சிருக்கலாமே இது பழவான அந்த வருஷம் படிக்குமே நான் சொல்கிறேன். படிக்கலாம் எங்களுக்கு சந்தோஷம் எது சந்தோஷமோ அந்த பாதையில் போகிறது. சரி இன்றைக்கு படிக்க விடுவோம். சரி என்னடா இது ஒரே படிக்கிறோன்னு யோசிப்போம். படித்து முடிச்ச அப்புறம் ஒரு கட்டத்தில் யோசிப்போம். பேச படித்து ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்னு அப்படி யோசிப்போம். என்ன நீங்கள் அப்படியே யோசிச்சிருக்கீங்களா? என்ன யோசிச்சிங்க? பேச படிச்சுக்கலாம் என்ன அதான் படிக்கிற பிள்ளைகளை பார்க்குங்க படிங்க. உங்களுக்கு இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும். எல்லாம் படிப்பை தரமிச்ச எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் படித்த அப்புறம் படிப்பை விட்ட அப்புறம் தெரியும் வேணா இதுக்கு வந்து அக்கா போயிட்டு வரேம்மா தெரியல எனக்கே தெரியல ஆளை அதான். ஓகே நன்றி வரேம்மா. இதுக்கு ஒரு ஆள் அங்கே இந்த வந்து அங்கே ஆள் எங்கே புகையிலோட அப்படியே ஆக்களை தெரியுது இல்லை எல்லாம் ஒழிச்சிட்டேன்.
சரி அப்படியே இந்த மிளகா தோட்டமெல்லாம் பார்த்துட்டு பிடுங்குறா கொண்டு சும்மா காய்ச்சிட்டு வலிக்கிட்ட நாங்கள் நிறைய தோட்டங்களுக்கு தொடர்ச்சியாக காட்டிக்கோறேன். உண்மையிலேயே படிக்கிற பிள்ளைகள் யாரை பார்த்துக்கொண்டீங்கன்னு யோசிங்க. இப்போ படிப்பை தவிர மிச்சம் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு பாடத்தை கட் பண்ணுறது, இல்லாட்டி பள்ளிக்கூடம் போவாங்க நிற்கிறது, இல்லாட்டி வேறு வேறு பாதைக்கு போவோம், அது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் இந்த டைமில். ஆனால் ஒரு டைமில் யோசிப்பீங்க, அட படிச்சிருக்கலாமோ என்று ஒரு கட்டத்தில் கட்டாயம் தோணும். அந்த டைம் யோசிப்பீங்க, அந்த டைம் இப்போ திரும்ப படிக்க மேலாது. அதால் வந்து இருக்கிற சந்தர்ப்பத்திலே படிச்சுக்கொள்ளுங்க. அதை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். தம்பி நீ என்ன பெரிய யார் சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்கள, எங்களுக்கும் அப்படி தோணுன ஒரு கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ என்று யோசிச்சுருக்கோம். அதை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நான் சொன்னவரானே கிட்டத்தட்ட 2000 கண்டுகள் நிற்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக மிளகா தோட்டங்கள்லாம் இதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 2000 கண்டு இருக்குன்னு சொல்லி சொன்னவர். உண்மையாக சூப்பர் கணக்கு கொண்டு பார்த்துனாங்க. அவர்கிட்ட கேட்டுனாங்க. அவர் சொன்னவர் இப்போ ஒரு கிலோ வந்து 300 ரூபாய்க்கு குடிக்கணும். இப்போ இந்த டைமில் அது சீசன் வித்தியாசப்படும். 100 ரூபாய்க்கும் போகும், 50 ரூபாய்க்கும் போகும், 400 ரூபாய்க்கு போகலாம், 500 ரூபாய்க்கு போகலாம். அதை அந்த சீசனை பொறுத்து மிளகாயோட விலைகள் எல்லாம் மாறுபடும். கிட்டத்தட்ட 2000 கண்டு இருக்குன்னு சொன்னால் ஒரு கண்டுலேருந்து 3 கிலோ பறிக்கணும்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 900 ரூபா வரும் ஒரு கண்டில். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2000 கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் லாபம் நட்டங்கள் மற்றும் மருந்தடிக்க அந்த செலவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட தொகை லாபமாக வரும். என்ன சொல்கிறேன்னு சொன்னா சும்மா ஒரு கணக்கு பார்த்துனாங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு கணக்கு பார்த்துனாங்க. ஒரு மிளகா கிணறு லாபம் வருது சொல்லி சும்மா ஒரு கணக்கு பார்த்துனாங்க. அந்த வகையில் ஒரு 18 லட்சம் வரக்கூடிய மாதிரி இருக்குது. இது கூடலாம் குறையலாம். அது இந்த சீசனை பொறுத்து, மிளகாயோட தரங்களை பொறுத்து, அது அந்த விலைகளை பொறுத்து, விற்பனை விலைகளை பொறுத்து அந்த விலைகள் எல்லாம் மாறுபடும். அதை சொல்லிக்கொள்கிறேன். இங்கே செம்பாட்டமான அங்காளையும் தோட்டங்கள்லாம் இங்கே என்ன வடிவாக இருக்குது. இந்த மிளகா கண்ணோட சேர்ந்து பின்னுக்கு அந்த தென்னை மரங்களை பார்க்க அங்காலையும் வேறு தோட்டங்கள் இருக்குது. கூட இருக்க மிளகா கண்ணா இந்த இடத்துல இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் அது இதுன்னு சொல்லி வேறு தோட்டங்கள் இருக்குது. பார்ப்போம். இது வந்து இங்கால வாழை தோட்டங்கள் பாருங்க. ஆக்கள் இல்லை உங்களுக்கு காய்ச்சி காட்டுறதுக்கு பாருங்க. இது எல்லாமே இதர மாதிரி தான் கிடக்கு பார்த்தா. இங்கே வந்து இது கதலி, இந்த கதலியே கதலி தான். சரி, அப்படி நாங்கள் இந்த தோட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு இங்கால நிலாவரை ரோட்டில் போய்க்கொண்டிருக்கோம். இங்கால நிறைய தோட்டங்கள் இருக்குது. போய்க்கு இந்த இடங்களையும் இப்படி காட்டி கொண்டு போகிறேன். இப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளி தோட்டம் பாருங்க. மரவள்ளி வளர்ந்து கிடக்கு. அப்படி இங்கால கூட புகையிலை, இந்த சீசனுக்கு வந்து புகையில தான் அதிக பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்குன்னு சொன்னால் இது வந்து அதிக லாபம் தரக்கூடிய பயிர்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி இங்கால பாருங்க, இங்கால வந்து எல்லாம் வெட்டி கொடுத்தாச்சு பாருங்க. கொஞ்சம் இருக்குது, அது அடுத்த ட்ரிப்புக்கு வட்டி நினைக்கிறேன். அக்கா என்னோட சந்தேகம் என்னென்னு சொன்னால், என்ன வட்டினாலும் விடையே கிடைக்க ஒரு மரங்களை விட்டு கிடக்கு. ஏன்னு தெரியல, ஏன்னு தெரிஞ்சால் கொமெண்ட்ஸை சொல்லுங்க. போய்க்கொண்டு நாங்கள் போய்க்கிஞ்ச ஒரு விஷயம் பார்த்துட்டு அது பார்ப்போம்னு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் போகிறோம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இது எல்லாமே நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த காட்டக்கூடிய விஷயம். அது என்னென்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, போய்க்கு அந்த வாழைக்குலையண்ட இதை பாருங்க. வாழை மரமே கட்டுறதான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வாழைக்குள்ள என்னோட வேறமோடா, என்னோட கொஞ்சம் தானே, ஒரு 2 அடி 3 அடி தான் குறையும் வாழை வந்து. இது வந்து பெருசாக இருக்குண்ணே, நல்ல இனம் போல். ஐயா வணக்கம், எங்கள் வீட்டை வரீங்களா? வைக்க போகிறீங்களா? நான் தோட்டம் பார்க்கணும்னு சொல்லி வந்து நாங்கள் பார்க்கலாமா? அந்த கொட்டிலாட்டு உங்கள்டையா? உங்கள்டைய ஹோட்டல்? அதுக்கு இருக்கிறீங்களா? இல்லை, வெயில் நேரம் மழை நேரம் அது எனக்கு பார்க்கலாம். அதே இருக்கு. சரி சரியா. உங்களுடைய தோட்டம் என்ன தோட்டம் வச்சுருக்கீங்க? இப்போ வீட்டு பிடிங்க கூட போயில கண்டு வச்சிருக்கு. அங்கே போயில கண்டு நிற்குது, மிளாண்டு நிற்குது. அங்கே ஆக்கள் புல்லு பிடிங்க புல்லு பிடிங்கண்ணா. அப்போ நாங்கள் யூடியூப் சேனலுக்கு தான் தோட்டங்களை சும்மா சுற்றி காட்டுறோம், ஊரை சுற்றி காட்டுறோம். வடிவான ஊர் தானே, ரொம்பவே அந்த அவ்வளோ செழிப்பாக இருக்குண்ணே. வண்டக்கு போகிற ஆள் வந்து இங்கே பிடிக்காது. ஓகே, யார் முதல்ல வந்து எனக்கு தெரியல. ஓகே, தண்ணி திறந்து விட்டால் தான் தாமதம். உடனே பார்த்தீங்கன்னா காங்கள் எல்லாமே குளிக்க வந்துட்டேன் பாருங்க. ஒன்றுக்கு அதுக்கு பிடிக்கணும் போல அவன் குளிச்சு கொண்டு நிற்கிறேன் பாருங்க. இந்த வாகக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையிலே அந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த வாய்க்கால் தண்ணி காலை வைக்க அவ்வளோத்துக்கு இதமாக இருக்குது. அப்படி நாங்கள் ஐயா அந்த கொட்டில் இதில் பார்க்க தான் போகிறோம். அப்படியே காய்க்க போகிறோம் நிறைய விஷயங்களை. இதுக்கு என்ன போட்டிருக்கீங்க? போய கண்டு விடுங்க நீங்கள் தானே. வேறு புல்லா? புல் பார்க்குறா நாங்கள்லாம் யோசிச்சது அந்த புல்லைத்தான் இதை பயிரன்னு நினச்சினாங்க. புல்லா போய கண்டு சுற்றுற புல்லானே. ஓகே, அதிக லாபம் தரக்கூடிய பயிரண்டா இது? போயிடலாம். எவ்வளோ லாபம் எடுக்கலாம்? பணப்பயிர் என்ன போயிடலாம். இல்லை சும்மா ஒரு போகத்துக்கு நட்டால் எவ்வளோ லாபம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும்?
லாபம் வந்து கணக்கு பார்க்க போனால் லொட்டா வர வழியாக கணக்கு பார்க்க போகணும். இப்போ அந்த ஃபுல்லாக தானே விற்கிறது தொகையா? தொகை அதான் பணம் போயிடும். சும்மா எவ்வளோக்கு விற்கலாம்? சும்மா இப்போ 400 400 ஒரு ஹண்டு. இதுக்கு எத்தனை ஹண்டு இருக்குது இதுக்குள்ள? இதுக்கு 5500 55 ஹண்டு. 400 இப்படி பார்த்தாங்களே வேறு மேலே. பட் அந்த இலையில் தரத்தை பொறுத்தும் விலை கூடிக்குறேன் மேலே. கண்ட பொறுத்தானே. ஓகே ஓகே. சும்மா கிட்டத்தட்ட 5000 கண்டு பார்த்தாலும் 400 படி 20 லட்சத்துக்கு வருது தானே. ஓகே, இது 20 லட்சம் லாபமா இல்லாட்டி மற்றெல்லாம் கழிச்சு என்ன? கழிச்சு தானே. ஓகே ஓகே. மற்ற வந்து இதுக்கு பிறகு நிறைய வேலை இருக்கேன் போயில அவங்களுக்கு பட்டி கட்டு போய் இப்போ இங்கே பட்டி வாடை விட்டு பிறகு துண்டு அடித்து கட்டி கொண்ட மதிலில் போட்டு பிறகு தான் நாங்கள் பதத்துக்கு எடுப்போம். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க? வளர்த்தையும் முடிகிறது. முடிஞ்சு ஆக்களை போட்டு முடிஞ்சு பேருந்து குடலுக்கு தூக்கி தான் பேருந்து எடுக்கிறோம். பூவை போட்டு பானி காய்ச்சல் இல்லை. இந்த போயில வந்து இப்போ நார்மலாக அந்த சுருட்டு அதுக்கு தான் பயன்படுத்துறது இல்லை வேறு ஏதாவது சிங்கள நாட்டு இஞ்சானோ? வெளிநாட்டு போகிறீங்களா? அங்கே எடுக்கலாம்னு சொல்கிறாங்க, அதான் தெரியல எனக்கு. இலங்கைக்கெல்லாம் அவ்வளோ வியாபாரம் அப்போ. ஓகே ஓகே. கொக்குகள் காங்கள் எல்லாம் புழு கண்டை தண்ணி ரச்சோன்னு என்ன அதுவும் வெக்கைகளானே அதுவும் பாவம். நீங்கள் எவ்வளோ காலம் தோட்டம் செய்கிறீங்களா இப்போ? 20 வருஷம். என்னென்ன வகையான பயிர்கள் இங்கே போகிறோம் நீங்கள்? கோயிலை கண்டுன்னு இங்கெல்லாம் பல கண்டுகள் ஒன்றும் போடுறோம் இல்லையா? இல்லை. ஏன் தோட்டம் கூட கிடக்கிற பப்பாசி அது அளவாக கிடக்குன்னு இதெல்லாம் முக்கியமான பயிர்கள் போடுவீங்க. அதுக்கு வெங்காயம் தொங்க போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நான் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக நான் சின்ன வயசுல அதெல்லாம் பார்த்தேன். அது பிறகு பார்க்குறதே குறைவாக போயிட்டுது. இப்படி இடங்களுக்கு வரைக்கும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே. அடுத்த யாருன்னு தெரியல, அந்த தெரிஞ்சா அந்த நவராரை பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் ஏச்சியாக வந்தேன் எங்கால அங்கே எடுத்துன்னு வரேன் ஃபோட்டோ. அப்போ வரைக்கும் அப்படி இங்கால பக்கம் வந்துட்டேன் அப்படியே. உண்மையிலே இப்படி பாருங்க அந்த வியூவை. இது பார்க்க பச்சை பசைன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க பார்க்குறாக்கள் இது எல்லாமே ஏதோ பயிர் போட்டு கிடக்குன்னு சொல்லி. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இதில் பாருங்க புகையில கண்டுருக்கு. அதை சுற்றுற புல் வளர்ந்துட்டு அந்த புல் தான் பார்த்துச்சுன்னா அங்கே அப்படிங்க கொண்டிங்கன்னா அங்கே பார்த்துச்சுன்னா அங்கே வித்தியாசம் தெரியும். அங்கே காட்டுறேன்னு பாருங்கள் அக்காக்கள். அங்கே வர வேணாமா? முதலாளியே சொல்லிட்டார் போங்கோ போங்கோண்டு தோட்டத்துக்கு. நீங்கள் வர எங்கே கலாய்க்கிறீங்களே நாங்களே. விளங்கல நட்டவிடா என்ன செய்து நாங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் ஏன் பார்க்க வரதுக்கு நட்ட போகிறதுக்கு என்ன சம்பந்தம்? நட்டவிட என்ன? அது சரி விசாரிக்கிறேன். அப்போ நான் வாய் மூடி கொண்டு பார்த்துட்டு போவா. வேறுங்க இங்கே வந்து களைப்படைங்க கொண்டிருக்கிறேன். இந்த வேறுங்க எப்படி இருந்தது எப்படி வந்துட்டு ஏன் நட்டம் விலை இல்லை இப்போ? இந்த சீசனு குறைவா? ஆடு வெங்காயத்துக்கு வந்துட்டா அவங்க பின்னுக்கு வந்துட்டு பீட்ரூட்டால காணாது. ஓ விளங்குது. இது இப்போ புகையில போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்து நீங்கள் முடியவா? 9 மணி. இந்த வெயிலுக்கு என்ன தாக்கு பிடிக்கிறீங்க? அது சரி. சவுண்ட் கேட்குது ஆக்கலை காணையில் யோசிப்பீங்க. இல்லை அங்கால வேற ரூல்ஸ். ஓகே நாங்கள் வேற இல்லை அங்கால பார்க்க. இதெல்லாம் களை பிடுங்குறீங்களா? என்ன இந்த களை பிடுங்குறதுக்கு இந்த ஆயுதம் என்ன சொல்கிறதுக்கு பேர்? புல்லு கிண்டி புல்லு பிடுங்கி புல்லு உராண்டி ஒவ்வொரு மாதிரி சொல்கிறேன். ஓகே இந்த வேணுங்க இதானே ஈஸி ஏன்னா பிடுங்குறான்டா. இந்த வாங்க இப்படி பிடிங்க வேண்டாம். இப்போ இன்றைக்கு இது ஃபுல்லாக செய்தானீங்களா? அங்கால செய்யணும் என்ன? நாங்கள் நினச்சது அங்கால அதெல்லாம் பயிர் ஏதோ போட்டு கிடக்க கீரை ஏதோ போட்டு கிடக்காங்கன்னு நினச்சேன் நாங்களெல்லாம். சத்தியம் அப்படி தான் நினச்சின்னு வந்தேன் நான். இப்போ தான் அண்ணா சொன்னார் தம்பி அது போயில கண்டா சுத்தர புள்ள பிடுங்கின வேண்டு சொல்லி. புழு வந்துடும் வேணே. இந்த இதுக்கு இல்லையா?
அது பயிரை நாசமாக்கிடும் என்ன நமக்கு அதால் இந்த களைப்பிடுங்கிறது. சரி, இப்போ நாங்கள் வந்த முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வேறுங்க, இந்த கொட்டில். இது வந்து வேறு சாமான் வைக்கிறதுக்காண்டி. மற்றது உங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தெரியும், வெங்காயம். இந்த வெங்காயம் பதிச்சுன்னா இப்படி கட்டி வைப்பினோம் பழுதா போகாமைக்கு, அதை கட்டி தொங்க போகிறோன்னு சொல்லுவோம். இது ஆரம்ப இடங்களில் இப்போ சில நேரம் இப்படி ஒரு கட்டாக வந்து வீட்டை வேண்டி வச்சிருக்கிறது. என்னென்னு சொன்னால் கரைக்கு தேவை பாவிச்சுட்டு பிறகு வந்து கனகாலம் இருக்கும், மழை காலத்துக்கு அழுகாது என்று சொல்கிறதுக்காண்டி இப்படி கட்டி வைக்கிறது. இதெல்லாம் குறைவு. இப்போ இதை பார்க்குறதே குறைவு. இப்படி தோட்டக்காரர்கிட்ட காணிகளுக்கு வரைக்கும் தோட்டக்கார வீடுகளில் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த இப்படி கிடைக்கும். தேவையான அந்தந்த கரைக்கு தேவையான இதெல்லாம் வட்டி எடுத்து போட்டு மிச்சம் அப்படியே இருக்கும், பழுதாப்பா இங்கே இருக்குன்றதுக்காண்டி இப்படி செய்கிறது. ஃபுல்லாகவே பார்த்துச்சுன்னா அப்படி தான் செய்திருக்கேன். இது ஃபுல்லாகவே நிறைய வெங்காயம் கட்டி தொங்க விட்டு கிடக்கு. இதெல்லாம் இப்படி ஒரு இதாக வந்து நாங்கள் வீடுகளுக்கு வேண்டி வீட்டில் நான் பார்த்துருக்கேன் ஆரம்ப காலத்தில். இப்போ எல்லாம் குறைவு பாருங்கள். அப்படி எங்களை பூக்கண்டுகளெல்லாம் வச்சு இந்த இங்கே வந்து கொட்டில் இலைப்பாடுறதுக்காக பாருங்கள், இலைப்பாடுறதுக்காண்டி கொட்டில் எல்லாமே போட்டுக்கிடாங்க பாருங்கள். அண்ணின்ற இது எல்லாமே இருக்குது பாருங்கள். இல்லை ஸ்டூல் ஒன்று இருக்குது. இதில் இருந்து அண்ணா வந்து தேத்தண்ணி இருக்குது, தேத்தண்ணி ஒருத்தர் குடிக்கலாம். குடித்தா அடிதான் நான் சும்மா பாடிக்கு அதுக்கெல்லாம் இல்லை, முடிஞ்சு டீ டைம் முடிஞ்சுது. உண்மையாக அடிக்கிற வெயிலுக்கு இதுக்கு இருந்தாலே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அவ்வளோத்துக்கு எல்லாம் பாருங்க, ஓலையெல்லாம் பெஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் உடுப்புகள் அதுகளை நாங்கள் தொங்க விட்டுக்கிறாங்க. பேக்குகள் எல்லாம் இந்த கடை பேக்குன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? இந்த கடை பேக்குகளுக்குள்ள சாமான்லாம் கொண்டு வந்து இலைப்பள்ளதே படுக்கலாம், பாயப்போட்டு படுக்கலாம், மத்தியானம் இரவு எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கீங்க. இந்த விறகுகளும் வச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஏதாவது டீ போடுறேன்னு சொன்னால் அது எனக்கு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. சரி, இப்படி நாங்கள் தோட்டமெல்லாம் பார்த்துட்டு அடுத்த தோட்டத்துக்கு போவோம். வெங்காயம் என்ன இதுக்கா வச்சுருக்கீங்க, நடுறதுக்கா? விதைக்கு. முதலெல்லாம் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கோம் வீடுகளில் காட்டு தொங்க விட்டு அந்தந்த கரைக்கு தேவைக்கு எடுத்துட்டு மிச்சம் இருக்கும் பழுதா போகாண்டு. அதுக்கு நினைச்சேன் இல்லையா? விதைக்கு ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். சரி சரி. இது கனகாலமாக இருக்கும் அப்படி காட்டினா? கடைசிக்காக 2 மாதம் கிடந்தது இல்லை, பிராசத்தல் பற்றி அழுகி போடும். சும்மா இருக்க விட இப்படி இருந்தால் கொஞ்சம் கனகாலம் இருக்கும் என்ன? சரி சரியா. இந்த பிடிங்க 2 பொக்கெட்டுக்க போட்ட வர சும்மா நாங்கள் பாடிக்க நாங்கள் ஒன்றும் முடிக்கல, செக் பண்ணி அனுப்புங்க. ஓகே, அங்கால கொட்டிருக்கா படுக்கிறவரா அண்ணன்? இரவுங்க நிற்கிறவர் கல்லர். கல்லை பற்றி இருக்கா அஞ்சு? இல்லை போயில கண்டு அப்படின்னு இல்லாட்டி இல்லை கேட்குறேன் நான். இதுக்கு இப்போ அதான நிற்குது வெங்காயம். இது தூக்கி போயிடுவாங்க. தோட்டத்தில் செய்கிற இதுகள் எல்லாம் இருக்குல்ல, சாமான்களா? ரம்முகள், பருப்புகள், மிஷின் பம்முகள் எல்லாம் கல்லர் கொண்டு போடுது. அது சரி. ஆடு மாடு அதுவும் பிரச்சனை. பகல்லையும் கஷ்டப்படுத்த வேலை செய்யணும், இரவும் கஷ்டப்படுத்த வேலை செய்யணும் வேணே. இப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் சரியா, அந்த காலத்தில் ஒரு வாழ்க்கை ஒன்று இருந்தது இல்லை, பழைய காலத்து வாழ்க்கை. அதான் இப்போத்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு உங்களுக்கு? பழைய காலத்தில் வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. ஏன் இப்போ எவ்வளோ வசதி இருக்குது, கரண்ட் இருக்குது, அது இருக்குது. என்ன வசதி இருந்தும் பலன் இல்லை. என்ன கரண்ட் இருந்தும் பலன் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? முந்தினத்துக்கும் இப்போதைக்கும் என்னத்துக்காண்டி அந்த காலத்து வாழ்க்கை பிடிச்சிருக்கு? பழைய கதைக்கிறேன் இல்லை, அந்த அவ கண்டோட என்ன முறைச்சு பார்க்குறா. நீ கேமரா கொண்டாங்கள போறியோ இல்லாட்டி இதெல்லாம் அடிக்க கொண்டு பார்க்குறா. போருங்க. வணக்கம், கதைக்கலாம் அவங்களோட. கதைப்பா என்ன? நீங்க உங்களை தான் ஆடி எல்லாம் கையாட்டினா நீங்கள் வடிவாக இருக்கிறீங்க, அதுக்குள்ளே உங்களை கேட்கட்டாமண்டு. சொல்லுங்க, உங்களுக்கு பழைய காலத்து வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கிறது? சொல்ல மாட்டேன். ஏன் பாருங்க, சொல்ல மாட்டீங்களே, வெக்கம் வந்துட்டு. எத்தனை வயசு உங்களுக்கு? வயசு கேட்கக்கூடாதான்? சரி கேட்போம் சும்மா. ஆமாவா? ஆளுக்கால என்ன அப்படியே மாட்டி வரீங்கல்ல அங்கே ஆளுங்க. நீங்கள் சொல்லுங்க சரியா. இப்போ எல்லாம் கரண்ட் இல்லை சமையல், கேஸ் இல்லை சமையல், ரைஸ் குக்கர் இல்லை சமையல், அதுகள் எல்லாம் மக்களுக்கு தான் பிரச்சனை. முந்தி பானை சட்டிகள், மண் பானை சட்டிகள்ல சமைச்சு சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஒன்றும் இல்லை, கேன்சர் இல்லை,
இப்ப எத்தனை வருத்தங்கள் இருக்கு சொல்லுங்க பாப்பா. அது சரி. இதுதான் பிரச்சனை. பாடி சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசு? எல்லாரும் மறந்து வாரம் உங்கள்கிட்ட அடுத்த உங்களை கணக்கு கதைக்கணும். நீங்கள் சொல்லுங்க அந்த காலத்து வாழ்க்கை உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி சொல்லு. அது மட்டும் சத்தமாக கேட்குது. அவள் சொல்ல மாட்டீங்க நீங்களா இப்போ இன்றைக்கு இன்றைக்கு போக மாட்டேன் நீங்கள் சொல்லாட்டி இல்லைண்ணே அதான் பிரச்சனை என்ன. இவாக எத்தனை வயசு பாட்டிக்கு? 77. இவாக 18. ஓமா எத்தனை வயசு? 18. 60. 77 வயசு பாருங்க. உண்மையிலேயே 77 வயசுலேயும் உழைச்சி பாருங்க. உங்களை விட்டு யார் இருக்கிறாது? வேண்டி விட்டு உங்களோட அம்மாவா? உங்களோட இருக்கிறா. சாப்பிட்றதுக்கு என்ன இது? என்ன கீரை? தொய்யில காட்டுங்க. தொய்யிலன்னு சொல்கிறது தொய்யிலன்னு கீரை காட்டுங்க. நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தருவேன். நான் கொண்டு போக மாட்டேன். இது தொய்யில் என்னதுக்கு நல்ல சொல்லுங்க. கீரை வகையில் சிலது அந்த அதுக்கு நல்ல இதுக்கு நல்ல சொல்லுவீங்க. இது என்னதுக்கு? நல்ல தொய் கீரையோட நல்ல சத்து. அப்படின்னு போகிறீங்க அப்போ நாளைக்கு என்ன உங்கள்கிட்ட காலேஜ் நீங்கள் இப்போ ஓடுறீங்க எங்களை கண்ட உடனே. அந்த காலத்து சாப்பாடில் உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? குறைக்கன் புட்டு. ஏ கொலஸ்ட்ரால். அப்போ ஏன் கொலஸ்ட்ரால் இல்லாமல் வைக்கிறது? கொழுப்பு என்ன? கம்ப்யூட்டரா? என்ன கம்ப்யூட்டர்? படிப்பில் எல்லா வேலையும் கம்ப்யூட்டரா கிடக்கு. ஆனால் விவசாயம் கம்ப்யூட்டரில் செய்யலாது. இப்போ அந்த காலத்தில் உங்களை பிடிச்ச சாப்பாடு என்ன? அந்த காலத்தில் குரக்கன் புட்டு, மரவள்ளிக்கிழங்கு, அது எல்லாம் சாப்பிட்றீங்களா? இப்போ இடாச்சு வந்தான் சாப்பிட்றேன். இப்போ இடாச்சு வந்தான் சாப்பிட்றாரு. சரி சரியா சரி நன்றியா. வாரம் போயிட்டு நாளைக்கு இல்லை பிறகு ஒரு நாள் வாரன் உங்கள்கிட்ட எல்லார்கிட்ட வந்து விடுறையில் ஒரு 5 கேமராமேனை கொண்டு வந்து எல்லா பக்கத்துலையும் அடைச்சி போட்டு தான் நாங்கள் எடுக்கிறது. வேறு இங்கே இருக்கா அங்கே ஓடினோம் அங்கே ஓடினோம் இந்த அங்கே அவளை காட்டுங்க. நாளைக்கு தான் நான் இண்டே போயிட்டு திரும்ப வரணும் இல்லை நாளைக்கு. பாடி பார்க்குறேன் அவங்க போகிறாங்கன்னு சொன்னோன்னா போகிறாங்களோ இல்லையோண்டேண்ணே. வாரம் போயிட்டா. நன்றி எல்லாருக்கும் நன்றி. பாய் பாய். சரி அப்படியே இவரோட காய்ச்சிட்டு அந்த கொஞ்சம் நேரம் காய்ச்சாலும் சந்தோஷமாக இருந்துச்சு. பம்பெலாம் கதைச்சி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு மிச்ச இடங்களை எப்படியே எங்களை காட்டி கொண்டு போகிறோன்னு பாருங்க. பாருங்க உண்மைதான் உண்மையாக ஒரு கிராமத்து வாழ்க்கைன்னு சொன்னது தான். பாருங்க எப்படி இருக்கு அந்த வியூ. வேறு இல்லை பாருங்க. இங்கால நிறைய இடங்கள்ல தோட்டம் தான். அதுவும் புயல தோட்டம் தான் அதிகமாக இருக்குது. இங்கால பாருங்க புன்னாலை கட்டுவான் வடக்கு ஈவினின்றதுலாம் நிற்கிறோம் நாங்கள். இங்காலையும் தோட்டங்களும் புயல தோட்டங்கள். இங்கால பாருங்க ஃபுல்லாகவே தோட்டங்கள் எல்லாமே வடிவாக இருக்குது. பாருங்கள் அவ்வளோத்துக்கு இதை பார்த்துக்கொண்டே போகலாம். வடிவாக இருக்குது. தோட்டத்தோடு சேர்ந்து மாதிரி அங்கே வீடுகள். இது என்னமே ஒரு சொர்க்க வாழ்க்கை தான். பாருங்க எனக்குமே பர்சனலாக இப்படி ஒரு தோட்டத்துக்கு நடுவுக்குள்ள ஒரு வீடு கட்டி இருக்கணும் அப்படி ஒரு சில ஆசைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக செம்பாட்டு மண்ணுகள்லாம். இங்கால பக்கம் இந்த வேலிகளையும் பாருங்கள். இந்த கிடுகு பின்னி கிழுவந்தடி கதியால் போட்டு அந்த வேலிகள்லாம் போலை விளையாடினா பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் கிராமப்புறங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த போலை அடிக்கிறது இதெல்லாமே பார்க்குறது அரிதாக போட்டுது. இஞ்சால பாருங்கள் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு பாருங்கள். அப்போ என்ன மாதிரி இருக்குது இந்த வீடு தானே வடிவாக இருக்குது. உண்மையிலே பாருங்கள் இந்த இங்கிலீஷ் டியூஷன் சென்டர் நினைக்கிறேன் வடிவாக இருக்குது. அந்த ஒரு கிராமிய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக அந்த போலி அடிக்கிறதுலாம் நாங்கள் சின்ன வயசுலாம் நாங்கள் போலி அடிக்கிறது பாருங்க. சின்ன பிள்ளைங்க பூக்கண்டுகள் எல்லாமே பூ பிள்ளைங்களை அடிக்கொண்டிருக்கிறேன். வீட்டு பக்கத்தில் அப்படியே எங்கால தோட்டம் அதுக்கு எந்த காய்ச்சி கொண்டிருக்கிறேன்.
இங்கே வந்து தக்காளி இருக்குது. இந்த போலி அடிக்கிறத பார்க்குறக்க சின்ன வயசு ஞாபகம். நாங்கள் அந்த மழை காலங்கள்லாம் கூட அந்த போலி அடிக்கிற சீசன் வரும். அந்த டைமில் வந்து இந்த கில்லி போல, மதுரை போல எல்லாம் அடியன் போல என்றெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதை அடிச்சா வின் பண்ணுவோம் மாதிரியெல்லாம். அதில் ஒரு தனி சந்தோஷம். இதில் பார்க்காத அந்த ஞாபகங்கள் எல்லாம் வருது. இப்படி யாராருக்கு பழைய ஞாபகம் வருதுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்பா இங்கே பாருங்க, வேறு என்ன இதெல்லாம் ஃபோனில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, நேரில் பார்க்க அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. எல்லாமே சரி. இதெல்லாம் இப்போ சொன்னால் கருணைக்கிழங்கு பாருங்கள், கருணைக்கிழங்கு நட்டுக்கிறாங்க. தோட்டத்துக்கு ஆக்கடியில் இல்லாட்டி உனக்கு காட்டலாம். கருணைக்கிழங்கு தோட்டம். இப்படி நாங்கள் நிலாவரை அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. பாருங்க போலி அடிக்க அந்த போலையை காட்டுங்க. நான் கனகாலம் பார்த்து தொட்டு பார்த்து பாருங்க. ஓகேண்ணா டெய்லி விளையாடுறீங்களா? ஆமாம். என்ன விளையாட்டு இப்போ போலையில் என்ன விளையாட்டு இன்றைக்கு? வித்தியாசம் கள்ளக்காடா? விளையாடுங்க, நான் பார்க்குறேன். என்ன செய்யணும் இதை? கொத்தி அறியணுமா? எல்லாம் ஓகே. இதை என்ன செய்யணும்னா அடித்து வெளியில் போகணுமா? வெளியில் போனால் எங்களுக்கு எல்லாம் பாப்போம். ஓகே. இல்லை ஆளுக்கு ஒரு திசையால் நிற்கணும். எங்கெங்கே நிற்கும் அங்கேருந்து அடிக்கணும் அடுத்து. ஓகே. ஓ பிள்ளைச்சு இந்த அடிக்க போன கண்ணில் தெரியுது, ஒளிவட்டம் தெரியுது. என்னடா இன்னும் பெருமையாக சொன்னேன் நான். போலை எத்தனை சொன்னேன் இப்போ? ஒரு போலை எத்தனை இப்போ? 84 போல 250. முதல் நாங்கள் 50 ஒரு ரூபாய்க்கு 4 அப்படி வாங்க. அப்போ டிஸ்கோ 5 ரூபா. கொண்டு வந்துட்டு உனக்கு எப்படி நம்ம அடியன் போல வச்சுருக்காங்க. நம்ம இந்த போலையை காட்டுறா தம்பி. அடிச்சிடுவா நீ போட்டா அவுட் ஆவான். வேணா அவுட் பார்த்துங்க. இந்த போலையை காட்டுறா தம்பி. இந்த சிலதுக்கு வித்தியாசமாக வரும். என்ன இதெல்லாம் கொஞ்சம் விலை கூட வேறு கொஞ்சம் நாசு. இது அதுக்கு தானே வந்தது. இந்த கோடு வாரது இதெல்லாம் விலை கூட சொல்லி வேண்டுறாங்களே. ஆகண்டு 5 ரூபா இது. வடிவான கலர் வேண்டாம். மற்ற அந்த மதுரை அது என்ன மாதிரி கில்லி மதுரை வேண்டாம் அது இல்லையா இப்போ? இல்லையா? அது இல்லை. என்ன பெரிய போனா சோடாக்கு வராது, கோழி சோடாக்குல. ஓகே விளையாடினேன். நானும் ஒரு காட்டுக்கு வரலாமா? ஓகே நானும் இப்போ விளையாட்டு சேர்ந்துட்டேன். எனக்கு வந்து 3, 6, 7, 8. இப்போ என்ன செய்யணும் இதில்? 3 வைக்கணுமா? ஓகே ஓகே 3 பேர் அந்த கோட்டுக்கு கிட்ட விட வேணுமா? முன்னுக்கு வேணுமா? நீ முதல்ல விடு பார்ப்போம். சின்னப்படி இருந்தால் முதல்ல உண்டு அங்கால போயிட்டு கோட்டுக்கு அங்கால கடைசியா? ஐயோ இன்னும் கடைசியா? 2ஆவதா? நான் எடுக்கவே இல்லையா? அப்போ நான் 3ஆவதா? 5 பேரா? நான் 3ஆவது. இப்போ என்ன செய்யணும் அடுத்தது? அடிக்கலாம் வாங்க. இல்லாட்டி கிட்ட விடணுமா? சரியா இந்த படம் எப்படியும் ஐயோ இங்கே ஓடுது இல்லை வாளிக்கிட்ட. இப்போ என்ன செய்யணும் அடுத்து? அங்கே தெரியும் என்ன நாங்கள் முதல் டீ மாதிரி கீறி அதுக்காக அடிக்கிறது. இப்போ புதுசாக வந்துட்டு இதான் இந்த போல என்ன செய்யணும் அடுத்தது?
ஆ ஒரு நிற்கிறதா ஆ அவன் பொடின்னு தெரியுது எனக்கு என்ன அடிக்கிறான் எனக்கு அடிக்கிறான் அவன் இப்போ நானா 2வது நான் 3வது அப்போ நான் 3வது என்ன சொல்றது அடிக்கணுமா அதுக்கு 2 அவுட்டா சரி அடிச்சு அதுக்கு நிற்கக்கூடாதா சரி சரி 2 தான் பழகிறோம் ஓகே நான் சும்மா வந்தேன்னா நன்றி அண்ணா ஓகே சாமி நன்றியா இல்லை ஓகே போர்டு அடிச்சுன்னாங்க அண்ணா சந்திங்க வணக்கம் வணக்கம் டுசான் ஓகே எந்த ஊரா நீங்கள் நான் இந்த ஊர் தான் நான் கல்யாணம் முடிச்ச இடம் இந்த இடம் தான் ஓகே அண்ணா எதாச்சும் கண்டு சாதிச்சாங்க அண்ணா அங்கே வீடியோ பார்க்கன்னு சொல்லி வச்சுருங்க ஓகே நான் என்ன மாதிரி இப்போ ஊரில் என்ன மாதிரி இருக்குது பிரச்சனை இல்லை இந்த ஊர் எப்படி சொல்கிறது அவ்வளவு ஒரு செழிப்பான ஊர் பார்க்கவே தெரியுமே என்ன சுற்றி வர எல்லாம் வாழைகள் தோட்டங்கள் அதான் இந்த இடத்துக்கு வந்தால் போகவே மனம் பெறாது ஒரு ஆறுதல் மனதுக்கு அவ்வளோத்துக்கு அமைதியாக ஆறுதலாக இருக்கு எவ்வளவு ஒரு டென்ஷனாக இருந்தாலும் இப்படி வெயில் உள்ள நேரங்கள் இப்படி வந்து இதில் ஒரு கதிரையை போட்டுட்டு மொத்தத்தில் மெல்லாக்கா அப்படி இருந்தால் சொர்க்கம் சுகம் வந்து ஒரு தனி சுகம் அதோட தோட்டங்களுக்கு கொட்டிலும் போட்டுக்கணும் அதுக்குள்ள இருந்தால் இன்னும் ஒரு சொர்க்கம் இன்னும் ஒரு வேற லெவலில் இருக்குமே அதான் அதையும் சேட்டை என் கலாட்டி போட்டு கொண்டு கேட்க அந்த மாதிரி இருக்குமே நான் வந்தா ஒரு பின்னேற்றம் தான் வந்தேன் அந்த டைமுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ தோட்டங்களை எடுத்துட்டு போகிறோம் மாணிக்கிட்டாங்க உள்ளுக்கு அந்த புயலெல்லாம் பார்த்து நீங்கள் நம்ம எடுத்துனாங்க இந்த காலையில் பார்த்து தெரியும் கழிவுப்பட்டு வரோம் பார்த்த உடனே கேட்டாங்க என்ன சங்கர் கால் இந்த கலர் அது தொடர்ந்து கூட அப்படித்தான் நீங்கள் என்ன மாதிரி என்ன வேலை செய்றீங்கண்ணா நான் வந்து சுவிஸ்ல இருந்து வந்தேன் நான் சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம் தெரியல எனக்கு நான் வந்து ஒரு என்னன்னு சொல்கிறேன் இங்கே ஒரு கடை உண்டு இதில் வச்சு செய்து கொண்டு அவரே பார்த்துறாங்க அந்த கடை உண்டு ஏதோ அங்கே எனக்கு ரிஜெக்ட் வந்துட்டுது சுவிஸில் வச்சு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இப்போ சரி இருந்தும் பிரயோசனம் இல்லை அப்போ என்னை பிடிச்சி அனுப்பினாலும் அந்த பயத்தில் அப்படியே அவங்க வந்து கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கிறேன் இங்கே ரொம்ப ரொம்ப என்னட்டு சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இந்த நேரம் தான் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் என்கிட்ட சுவிஸில் இருந்து 8 வருஷம் வந்து ஒரு நரக வேதனையை தான் பட்டேன் நான் எங்கள்கிட்ட சமூகத்துக்கு வந்து ஒரு பார்வை ஒன்று இருக்குது வெளிநாடண்டா வந்து ஒரு சொர்க்கம் இப்போ அதான் நான் கேட்க வலிக்கு நாங்கள் இங்கேருந்து வெளிநாடுன்னு சொல்லி போனீங்க போயிட்டு வந்து இங்கே இப்படி சொல்லிக்க ஆக்கா யூஸ் பண்ணி இல்லை சாங்கர் இப்போ என்னண்டா இப்போ நான் வந்து ஜெஃப்னா யூனிவர்சிட்டி படிச்சிருந்தேன் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன்னா திடீரென்று எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று வந்தது இப்படி வெளிநாட்டுக்கு போகிறது படிச்சுக்கிற படிப்பை விட்டுட்டு எங்களோட ப்ரொஃபஸர் எல்லாம் இளம்பர சார் மாறன் சார் எல்லாம் என்ன பேசாத பேச்சு இல்லை அப்படி நான் வலிக்கிட்டு அங்கே போய் எல்லாரையும் மாதிரி தான் போனால் நல்லா ஒரு இதாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் பெரிய வசதியாக இருக்கலாம் அப்படியான ஒரு இதில் போனது நல்லா கார் வாங்கலாம் பெரிய பங்களா கட்டலாம் அது நார்மலாக இருக்கிற எல்லாரோடைய இருந்தானே இப்போ அங்கே போன அப்புறம் தான் தெரியும் சங்கர் என்னென்னு சொல் அது வந்து ஒரு திறந்த சிறைச்சாலை அங்கே வந்து எங்களோட சொந்தங்களை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு அம்மா அப்பா பிரிஞ்சு விசா இல்லாமல் ஒழுங்கான வேலைக்கு போனாலும் ஒழுங்கான சம்பளம் இல்லை ஏன்டா விசா இல்லை மொழி பிரச்சனை அதோட நான் போன அப்புறம் எங்களோட அப்பா நான் போய் ஒரு 2 மாதத்துலேயே எங்களோட அப்பா மோசம் போயிட்டேன் அதுக்கும் வேற முடியாத ஒரு சுச்சுவேஷன் எங்களோட அப்பா அம்மா மோசம் போனது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சங்கர் ஒரு நல்ல நாள் பெருநாளில் குடும்பத்தோட ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை தனியாக ரூமுக்குள்ளே தான் என்னோட சொல்கிறேன் அது ஒரு உணர்வுகளால் சொல்ல முடியாத ஒரு இது அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா என்ன ஒரு காசுக்காக என்ன ஒரு பணம் தேவைங்கிற வாழ்க்கைக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் வந்தாலும் ஏதோ உழைச்சி தான் இந்த ஒரு சின்ன ஒரு கடை உண்டு ஏதோ போய் கொண்டிருக்கு இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு எல்லாருமே எனக்கு ஒரே கேட்ட பேர் இந்த ஊர்லேயும் சரி சொந்தங்கள் அங்கே இருக்கிறார்கள் எல்லாரும் இப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் கூட கேட்பினேன் ஏன் நீங்கள் இங்கே வந்த நீங்கள் அங்கே போடலாம் தானே என்று நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் தான் எனக்கு வாழப்போகிற ஒரு வாழ்க்கை நாளைக்கு நாங்கள் வாழுவோமா இல்லையோன்னு கூட தெரியாசாங்க இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்போம் குடும்பத்தோட ஏன்னா இப்போ நான் யோசிக்கிறேன் என்னுடைய அப்பாவோட கொஞ்ச காலம் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே என்று இப்போ அந்த என்னுடைய அம்மா தான் வயசும் போகுது இருக்கிற காலத்தில் அவாக்கு பணிவிடைகளை செய்து என்னுடைய அவன் கடைசி காலம் என்னுடைய கடைசி காலத்தில் இந்த மண்ணில் இந்த செம்பாட்டு மண்ணில் அப்படியே இருப்போம். உண்மையிலேயே நீங்கள் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே இப்போத்த இளைஞர்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று படிக்கணும் படித்து முடிச்சா இல்லாட்டி வெளிநாட்டு போகணும் அந்த மைண்ட் செட் தான் இல்லாட்டி இதுலேயும் இப்போ கண்ண பேர் இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்
படிக்க சொல்லுவாங்க வெளிநாடு போகணும் அந்த மைண்ட் செட். அங்கே இருக்கிறாங்களோ அந்த கஷ்டங்களுக்கு தான் தெரியும். இங்கே இப்போ என்ன சொல்கிறேன், அங்கேருந்து வாராக்களும் இங்கே கொஞ்சம் இதாக தெரியக்கா இதில் அங்கே வெளிநாடு உழைச்சி தான் இப்படி தெரியணும். அப்போ நாங்களும் போனால் அப்படி உழைக்கலாம் அப்படி தான் சொல்லி சொல்லுவேன். அதெல்லாம் வந்து இப்போ எப்படி என்றால் அது இந்த 2009 இந்த பிரச்சனைக்கு முதல் எங்களுக்கு தெரியும் இங்கே நடந்த பிரச்சனை. அந்த டைம் போன ஆட்களுக்கு அங்கே விசா கிடைக்கும். ஏன்னா சுவிஸ் அரசாங்கத்துக்கு தெரியும் இலங்கையில் ஒரு பிரச்சனை நடக்குதுண்டு. இப்போ எனக்கு ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணமே எனக்கு இங்கத்திய அரசாங்கம் இப்போ ஓகே நல்ல அரசாங்கம் நல்ல ஆட்சி நடக்குது, உனக்கு என் பிரச்சனையோ அரசாங்கத்திட்ட போய் சொல்லு, பப்ளிக்கா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ பாதுகாப்பான நாடுகளோட பட்டியலை இலங்கை அறிவிச்சிட்டேன். இப்போ நாங்கள் இனி அசிலமெண்ட் போய் இனி சான்ஸே இல்லை, சான்ஸே கிடையாது. லக்கி தான், 1-2 லக்கி தான் தவிர மற்றபடி சான்ஸே இல்லை. அவ்வளோ காசை செலவழிச்சு போகிறதுக்கு இங்கே தான் தொழிலை உருவாக்கி போயிருக்கலாம். இதுதான் சாங்க, இதுதான் என்னுடைய அந்த அட்வைஸ். உங்கள்கிட்ட கடை ஒன்று வீடியோ பார்த்துருக்கேன், அந்த உள்ள தமிழ் பாசம் நம்ம ஏதோ 4 மொழியில. நீங்க யூடியூப் தான் என்ன சத்தியம் எனக்கு மொழியில கூப்பிட தெரியல. நீங்க யூடியூப் பண்ணு புராணம் இப்போ எனக்கு ஜாஸ்தி அந்த அதில் 3-4 மதம் சார்ந்த பார்த்துருக்கேன். கிட்ட இல்லை 2-3 நாள் பார்த்தேன். ஓகே ஓகே. எங்கே இருக்கு உங்க கடை சரியா? இதுதான் என்ன அந்த வீடாட்டு இங்கிலீஷ் இது என்னுடைய. ஓகே ஓகே. அதுல கடை இருக்கு. அந்த ஒற்றை தனிப்படம் இருக்கு. ஆமாமா. அதான் என்னுடைய மனைவியின் நண்பி அந்த மரம். ஒற்றை தனிப்படம். அதுக்கு பக்கத்துல அதுல. சரி சரி சரி. ஒரு நாளைக்கு அதுல வந்து ஒரு வீடியோ எடுங்க. கரெக்ட்டா நான் ஒரு நாள் வாரேன். ஓகே நன்றி சந்தோஷம். ரொம்ப நன்றி சங்கர. சங்கர பாக்க ஒரு வெள்ளக்காரன் மாதிரி இருக்குது. அதுக்காக அந்த வெயில காஞ்சி போய் வந்து. ஓகே சரி சங்கர பண்ணு. சந்திப்போம். ஓகே ஓகே. எப்படி இருக்கு போனான் போய்க்க போல் அடிச்சு நின்று பார்த்து எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துட்டு. நானும் அப்போல வந்து நானும் கூட அடிச்சிட்டு போனேன். எல்லாரையும் உரிச்சிட்டேன் நான். என்னோட கடன் வாங்கினீங்களா எல்லாரும்? நான் கனால பிறகு அந்த போலை தொட்டையே தனி சொந்தம் அந்த மதுரை கிள்ளி போலை எல்லாம் அந்த ஞாபகம். அந்த ஆட்டுக்கால் கண்ணாடி தெரியும் அது அதில் அதெல்லாம் விளையாடுற ஞாபகம் தான் வந்தது. இப்போ அடுத்த புளிச்சலா இது வேணாம் போலை விளையாடலாம் புளிச்சலுக்கு போகக்கூடாது. ஓகே ஓகே. அதான் சின்ன வயசுல ஓகே. இப்போ வயசு கூடி போட்டாங்களுக்கு ஓகே. இல்லை பாருங்க புளிச்சல் விளையாடுவோம் அவன் ஆக்காண்ட சைஸில் பாருங்க. அங்கேயும் கொஞ்சம் பேர் புளிச்சல பாருங்க. இல்லை புளிச்சல் விளையாட போறீங்களா? கத்தி பிடிச்சா நல்ல அது நல்ல விளையாட்டா மாறிக்கிற எங்களுக்கு இருக்கிற கோபங்கள் அறிஞ்சு விட்றாங்க. இங்கே கொஞ்சம் என்னட்டா நிறைய மச்சுகளை பார்க்கலாமே கிடக்கு. போல பந்து பேட்மிண்டன் பாருங்க. என்ன உங்களை போன இடத்துல போவோ என்ன பேர் பிள்ளைக்கு? ரியானா. எத்தனையாம் ஆண்டு? 10. பாட்டு படிப்பீங்களா? என்ன பாட்டு படிங்க? அவங்களுக்கு பாட்டு உண்டு. அது பக்கம் வந்துடுது. நாங்கள் போகிறோம் தங்களை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போகிறீங்களோ அவனு கேட்குறாரு பாருங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல டைம் போனது இருட்டி போட்டு பாருங்க. எப்படி வெளிச்சமாக இருந்தோம் இருட்டி போட்டுது. என்னென்னு சொன்னால் அவளை எனக்கு கதைச்சு விளையாடி பம்பில் போச்சு. உண்மையிலேயே உண்மையிலே சின்ன வயசு ஞாபகம் அரவாசி இதுக்கு வந்துட்டு அந்த புளிச்சல் விளையாடினதெல்லாம் பேணிப்பந்து அதெல்லாம் தான் நிச்சயம். பேணிப்பந்து விளையாடுறதெல்லாம் இருக்கிற ஆத்திரங்களாம் எறிகிறது ஆக்களுக்கு எறிஞ்சு அது ஒரு தனி சந்தோஷம். அந்த நினைவுகள்லாம் வேறுது உண்மையிலேயே. இது என்ன திடீர்னு பத்தி எரியுது? குப்பை ஓட்டிருக்கீங்க போல என்ன? நானும் பாய்ந்துட்டு என்னடா பத்தி எரியுது வந்துட்டு இந்த பாருங்க. ஓ பாருங்க இப்போ மாடு எல்லாம் இந்த தூசம் முடிஞ்சாலும் வேற போதும் குப்பை அடிக்கணும் பாருங்க. நானும் ஏதோ பத்தி எரியுதுன்னு யோசிச்சேன். பா ஒன்றுக்கு இதை போயிடுச்சு. சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நாங்கள் புன்னாலக்கட்டம் வடக்கில் நிறைய தோட்டங்கள் காட்டியிருப்பேன். ஈவினை அந்த பிரதேசத்துலேருந்து அங்கே அப்படி நிலவரைக்கு போய் இடங்களையும் காட்டியிருப்பேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய தோட்டத்துக்குள்ளே போய் நிறைய மக்களோட கழிச்சு நிறைய விஷயங்களை பாய்ந்திருப்போம். உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்குது. எனக்கு என்ன சொன்னால் தோட்டத்துக்கு வர தனி சந்தோஷம். அதுலேயும் இப்படிப்பட்ட இடங்களை பார்க்க இந்த கிராமிய வாழ்க்கையில் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது தோட்டத்துக்காக கூட கழிச்சுறாங்க நிறைய விஷயங்கள். பம்பலாக போனது நீங்கள் பார்க்குறீங்க. என்ன மாதிரி நினச்சிக்கொள்ளுங்க. நான் பம்பளை தான் நான் கழிச்சது. பம்பலாக கழிச்சு அவரோட கழிச்சிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போய்க்க மெயினான விஷயம் அந்த போலை அடித்தது. உண்மையாக அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த போலைன்னு சொன்னால் காசு கொடுத்து போலையெல்லாம் வேண்டி கொண்டு போய் அடிபட்டு தோக்குறது வெல்றதுன்னு சொல்லி சகஜம். அப்படி அந்த விளையாடின ஞாபகங்கள்லாம் வந்தது. உண்மையிலேயே நானும் போய் அதில் விளையாடினேன். எத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த போலையெல்லாம் எடுத்து விளையாடினேன். அந்த ஒரு நினைவு ஒன்று வந்துச்சு. அதில் இந்த அடியன் போல கிள்ளி போல மதுரை போலைன்னு சொல்லி அந்த போலையெல்லாம் வேண்டுறாங்க. மாவுள் போல அதெல்லாம் வேண்டி
விளையாடுற அந்த சந்தோஷமே தனி ஃபீல். அது எல்லாமே எனக்கு திருப்ப ஞாபகம் வந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறவங்களுக்கும் அது ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதை தவிர அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க புளிச்சல் விளாண்டாங்க. இந்த புளிச்சல் பேணிப்பந்து அதெல்லாம் சின்ன வயசில் விளையாடுற விளையாட்டுகள். அதுவும் ஒரு தனி சந்தோஷம். அதெல்லாம் எனக்கு மைண்டுக்கு வந்து போச்சு. எத்தனையோ எறி வேண்டி எத்தனையோ எறிஞ்சு அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து பேட்மிண்டன் விளையாடுறாங்க. அதை தவிர மெயினாக அந்த அண்ணோட வச்சுனாங்க, இந்த யூடியூப் செய்யக்கூடிய அண்ணாவோட அவர் நிறைய விஷயங்களை பயஞ்சிருப்பார். உண்மையிலே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அரைவாசி பேருக்கு வெளிநாடு போகணும், வெளிநாடு உழைக்கலாம், அங்கே வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அவர் உண்மையான வெளிநாட்டு வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும், உங்களுக்கு அங்கே விசா கிடைச்சா ஓகே, விசா இல்லாட்டி என்ன மாதிரி உங்களுக்கு அந்த வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பயந்துருப்பார். அது உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும். இன்னும் வெளிநாடு போகிறோன்னு சொன்னால் நீங்கள் சட்ட ரீதியாக போய் ஒழுங்கான முறையில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விசா எல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் ஓகே, இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி போய் கஷ்டப்படணும், என்ன விஷயம் நடக்கும்னு சொல்லியிருப்பார். அது சொன்னதுமே அவர் குறிப்பிட்ட ஒரு வீதம் தான் சொன்னவர். அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அது சொல்லலை எல்லாமே. அதனால் பார்க்க நீங்கள் வெளிநாடு போக மைண்ட் செட் இருக்குன்னு சொன்னால் சரியான முறையில் போங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த முதலை வச்சு இங்கே உங்களுக்கு சொந்தமாக தொழில் வாய்ப்பு ஏற்படுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் முன்னுக்கு முதலாளியாக இருந்து நீங்கள் உங்களோட சுதந்திரமாக உங்களோட ஊர்லேயே சொந்த மண்ணில் உங்களை பிடிச்ச வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். சரி, ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய தோட்ட வீடியோக்கள்லாம் போடுவோம், நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம். அதெல்லாம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வேறு நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, see you, டாட்டா, பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.